மாற்றங்கள் நிறைய உண்டு, இடமாற்றங்களும் அடங்கும். நிறைய அனுகூலங்கள் உண்டு, சிறு சிறு சங்கடங்கள் இருக்கலாம். இந்த வருடம் படிப்படியாக அனைத்து காரியங்களும் நிறைவேறும். அவசரம் வேண்டாம். கோபத்தை எங்காவது மறைத்து வையுங்கள். எதையும் அதிகம் எதிர்பார்ப்பு இல்லாமல் கடமையை செய்யுங்கள். பலன் திருப்தியாக இருக்கும். மேசம் ராசியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில் திசை புத்தி அடிப்படையில் தான் பலன்கள் இருக்கும். கோச்சார அடிப்படையில் பொதுவாக இந்த வருடம் படிப்படியாக காரியங்கள் நிறைவேறும். ஒரு முறைக்கு இருமுறை ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருந்தால் சளைக்காமல் செய்யுங்கள். காரியம் கைகூடும். செலவுகள் உங்களை காயப்படுத்தினாலும் அதற்கு வரவுகள் நிம்மதி கொடுக்கும். வரவுக்குள் வாழ பழகுங்கள். 2026 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. முதலீடுகள் எதிர்காலத்தையும் மனதில் கொண்டு செய்யுங்கள். வழக்கமாக அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று சொல்லும் ஜோசியர்களை நம்பி அகலக்கால் வைக்க வேண்டாம். பயமும் வேண்டாம். வருட பலங்கள் பொதுவாக நல்ல பலங்களாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடப்பு திசையும் திசா புத்திகளுமே உங்களுக்கு எது கிடைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறது. அதற்கு கோச்சார கிரக அமைப்பு கூடுதல் பலன்களை கொடுக்கிறது. திசா புத்திகள் சரியில்லையெனில் சிறு சிறு கெடுபலன்கள் இருக்கலாம். தன்னம்பிக்கையே கடவுள். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். நல்லதே நடக்கும். 2026 உங்களுக்கு சாதகமான வருடமாக அமையும். வாழ்த்துக்கள்.